ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஏஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஆக்டிவ் மெம்பரா நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டு இருக்காரு. அவரை பத்தி குறிப்பிடும்போது தம்பி சொன்னாரு, ரொம்ப ஆச்சரியமான ஆளு. ஒரு கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்க டச் பண்ணா என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்ப எல்லாத்தையும் டச் பண்ணவர் அவர். அதனால அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்த விட்டீங்க, அவர் அரசியல்னு இருக்கிறார். கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். சோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும். நிச்சயமா அது தப்பு செய்யறதுக்காக இல்ல, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டருக்கு இப்ப நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தயாரிப்பாளர்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நடிகர்கள் இப்ப டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு ரெண்டு காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்ல எல்லாம் மிக சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் ஓல்டு ஸ்கூல்ல சேர்த்தார், பேசும்போதே சொல்லிட்டார். அதாவது அந்த காலத்து நடிகர் பாண்டியராஜன் சார், நம்மள எல்லாம் சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்னைக்குமே சினிமா தான். ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரணும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது.